வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஜனநாயகன் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. தளபதி கச்சேரி பேருக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல் செலிப்ரேஷன் மூடில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு அனிருத் என்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருக்கான்னு தெரியல. தளபதியில் டான்ஸ் பண்ணுவாருன்னு தோணுது. ஏன்னா கச்சேரின்னு இருக்கே டைட்டிலே, தளபதி கச்சேரி. பார்க்கலாம். நம்ம சேனல் யாரும் சொந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுறதோட சேர்ந்து தளபதி கச்சேரி கேளுங்க. போகலாம். என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு, இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத, திருத்திட போறானே கழுக்கலுமா தளபதி டைட்டில் கார்டுக்கு அடுத்த அனிமேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. ஜனநாயகனோட டைட்டில் கார்டு தான் வரப்போகுது நினைக்கிறேன். தளபதி பேர யாரு காட்டு. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு, மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாம் ஒரு தன்னு வாரானே, திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி கச்சேரி மகனா மனகனா வெறித்தனமா பைபா பலமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருது வச்சு கொண்டாடலாமா தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே தளபதி கிட்ட பாட்டே போல யாருன்னா காட்டுறாடே தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே. ஓ, அறிவுதான் லிரிக்ஸா? ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. ஓகேடா பா, செம்ம செட்டிங். அந்த இடமும் சரி, சாங்கும் சரி, டான்ஸும் சரி, அவரோட வாய்ஸில் வேறு பாடுறாரு வேறு, செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்க. அதுவும் அந்த டைட்டில் கார்டு இதான் அப்படியே படத்துலேயே வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்தில் ஒரு மாதிரியான மூட் செட் பண்ணி அந்த டைட்டில் கார்டு வரும். இதில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப வைப்பாக. அந்த கச்சேரி அப்படின்றதுக்கு ஆப்டாக இருக்குது. இந்த சாங்கும் சரி, அந்த அந்த இடம், அந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இந்த இது மாதிரி அந்த ஒரு சென்ட்ரான இடத்துல வந்து ஒரு மாதிரி கச்சேரி, அது என்ன டக்குன்னு ஞாபகம் பண்ணியுது, சாங்லாம் பாடுவாங்கள்ல, கான்செர்ட், அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காரு போல் அனிருத். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் மாதிரி தெரியுது. அனிருத்தும் படத்தில் வருவாரோ அப்படின்றவெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வருது இதை பார்த்ததுக்கப்புறம். தெரில, பட் அந்த மாதிரியான இதுதான் தெரியுது. வந்தாருன்னா அப்படி தான் இருக்கும். அவர் கான்செர்ட் பண்ணிருக்காரு. ஸோ அவர் வந்து தளபதி ஏதாவது ஒரு பாட்டு வர்றாரு அப்படின்றாரு. அதான் ரெண்டு லுக்கில் இருக்காங்க. இது அந்த நம்ம போலீஸ் அந்த லுக்கில் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ரோர், அது வந்து ஃப்ளாஷ்பேக் அந்த இதில் வரதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு ப்ரெசென்ட்டில் வந்து இந்த மாதிரி கிரே ஹேரில் உள்ள லுக்கில் இருக்காரு. பா, வேறு லெவலுங்க. டான்ஸு, சாங்கு, அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஒரு இதை அப்படியே பாஸ் பண்ணோம்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிடலாம். அது அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்க. வேற லெவல், செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு.
இந்த வீடியோ எங்கே பாஸ் பண்ணினாலும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்ம கலர்ஃபுல்லுங்க. குட்டீஸ் முன்னாடி குட்டீஸ் ஆட வச்சு அப்படியே வடிப்படியாக ஃபுல்லாக நிறைய பேர் ஆட வச்சுருக்காங்க. அந்த பிகில் அந்த மாதிரி டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நான் அட்லி வந்து அவரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவார் இந்த மாதிரி. இப்போலாம் நிறைய பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க டான்சர்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய இவ்வளோ பேர் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது வந்துட்டு அட்லி படத்தில் தான். அதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. பட் நான் நோட்டீஸ் பண்ணி ஒரு கான்ஷியஸாக நோட்டீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அட்லி படத்தில் பிகில் மெர்சல் அந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் இவ்வளோ பேர் ஆடிட்டு இருக்காங்க ஒரு சாங் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண வச்சது. நைஸ், வேற லெவல் சாங்க. அனிருத் சம்பவம் பண்ணிட்டாரு. தீ கச்சேரி தான், வேற லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். வரேன்.